கழகத்தினுடைய ஒப்பற்ற பொதுச் செயலாளர் அருமைமிகு எடப்பாடியார் அவர்கள் 12க்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்களை இந்த நாட்டு மக்களுடைய நலனை கருத்திலே கொண்டு இந்த நாட்டு மக்கள் படுகிற இன்னல்களை துன்பங்களை கருத்திலே கொண்டு இந்த நாட்டு மக்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கை திறன் முன்னேற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து 3வது முறையாக ஏற்றப்பட்டிருக்கிற சொத்து வரி இந்த கேடுகட்ட அரசாங்கம், இந்த துப்பில்லாத அரசாங்கம், நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு வக்கில்லாத இந்த அரசாங்கம் திருந்த வேண்டும் என்பதற்காக, திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக சொத்து வரியை திரும்ப வலியுறுத்தி தான் இன்றைக்கு நடைபெறுகிற மனித சங்கிலி போராட்டம். இந்த அரசாங்கம் திருந்த வேண்டும். இந்த அரசாங்கம் சொத்து வரியை மட்டுமல்ல 100 பங்கில் இருந்து சொத்து வரியை 150 பங்காக 150 பங்கில் இருந்து இப்பொழுது வருடந்தோறும் 6% இன்றைக்கு வரியாக நாங்கள் தொடர்ந்து உயர்த்துவோம் என்று எல்லோருடைய அடி வயிற்றிலே அடிமடியிலே கை வைத்திருக்கிற இந்த அரசாங்கத்தை கண்டித்து அருமைமிகு எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க வடலூர் நகராட்சியிலே இன்றைக்கு இந்த அறப்போராட்டத்தை, இந்த மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நாட்டு மக்களை ஒன்றை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு சொத்து வரி மட்டுமல்ல, மின்சார கட்டண உயர்வு மட்டுமல்ல, குடிநீர் வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, நில வரி உயர்வு, பத்திரப்பதிவினுடைய தொகை கட்டண உயர்வு, இப்படி எல்லாவற்றையும் உயர்த்தி இருக்கிற இந்த சர்க்கார் இந்த நாட்டில் எங்க பார்த்தாலும் எங்கெல்லாம் பள்ளிக்கூடம் இருக்கோ, எங்கெல்லாம் கல்லூரிகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் மாணவர்கள் படிக்கிறார்களோ, இன்னைக்கு இந்த பாயா போல திமுக சர்க்கார் இந்த சர்க்காருடைய காலத்தில் தான் இன்னைக்கு கஞ்சா அப்படிங்கிற கூல்ஸ் என்கிற போதை லாகரி வஸ்துகள் எல்லாம் அதிக அளவில் நடமாட்டம் அதிகரித்திருக்கிறது. கட்டுப்படுத்துவதற்கு துப்பில்லாத சர்க்காரை கண்டிப்பதற்காகவும் இந்த மனித சங்கிலி போராட்டத்தை நடத்துகிறோம். அருகிலே இருக்கிற கள்ளக்குறிச்சியிலே 66 பேர் மாண்டார்கள். அண்மையில் இருக்கிற மரக்காணத்திலே 28 பேர் மாண்டார்கள். நாட்டிலே கள்ளச்சாராயம் அதிகரித்து, விஷச்சாராயம் அதிகரித்து, ஏழைகளுடைய நடுத்தர வர்க்கத்தினுடைய உயிர்கள், அப்பாவி உயிர்கள் பாதிக்கப்பட்டது. ஆக இதையெல்லாம் கண்டிக்கிற வகையிலேதான் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். சரி, இதுதான் அப்படின்னா நாட்டில் இருக்கிற தாய்மார்களுக்கு, சிறுமிகளுக்கு, சிறார்களுக்கு, மாணவிகளுக்காவது இந்த அரசாங்கத்தில் பாதுகாப்பு இருக்கிறதா? இல்லை. இன்னைக்கு பாலியல் பலாத்காரம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என்று சொல்லி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு துப்பில்லாத முதலமைச்சராக இன்றைக்கு திமுகவினுடைய முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின், ஆட்சி அதிகாரத்தை கையிலே வைத்திருக்கிற ஸ்டாலின், சட்டமன்ற கையிலே வைத்திருக்கிற ஸ்டாலின், எதையும் கட்டுப்படுத்துவதற்கு துப்பில்லாத ஸ்டாலின் சர்க்காரை கண்டித்து இன்னைக்கு மனித சங்கிலி போராட்டம் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நாட்டு மக்களுடைய நலனை கருத்திலே கொண்டு நாட்டு மக்களுக்காக நீங்கள் போராட வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார். ஒரு 15 நிமிடத்தில் கண்டன கோஷத்தை படிக்கிறேன். பின்னால் நீங்களும் கோஷத்தை சொல்ல வேண்டும் என்று. போராட்டம், இது போராட்டம். ஸ்டாலின் அரசின் முகத்திலேயே கிழித்தெறியும் போராட்டம். போராட்டம், இது போராட்டம். மனித சங்கிலி போராட்டம். பொம்மை முதலமைச்சர் ஆட்சியிலே நடப்பதெல்லாம் அநியாயம். ஏறி போச்சு, ஏறி போச்சு, ஏறி போச்சு, ஏறி போச்சு.
விடியா முதல்வர் ஆட்சியிலே மின்சார கட்டணமும் ஏறி போச்சு. 3 மடங்கு ஏறி போச்சு. என்னாச்சு என்னாச்சு? சொன்னதெல்லாம் என்னாச்சு? முடங்கி போச்சு முடங்கி போச்சு. மின்கட்டண உயர்வாலே சிறு குறு தொழில்கள் எல்லாமே முடங்கி போச்சு முடங்கி போச்சு. மின்கட்டண உயர்வாலே ஏரியாச்சு ஏரியாச்சு. சொத்து வரி வீட்டு வரி குடிநீர் வரி ஏரியாச்சு. உயரப்போகுது உயரப்போகுது. ஆண்டுதோறும் 6% சொத்து வரி உயரப்போகுது. பால் விலை உயர்வை கேட்டாலே பால் விலை உயர்வை கேட்டாலே ஏழைகள் நெஞ்சம் பதறுதையா. பத்திரப்பதிவு கட்டண உயர்வாலே நடுத்தர மக்களின் கனவெல்லாம் பாழாய் போகுதையா. எரியுதையா எரியுதையா. அத்தியாவசிய பொருட்களின் விலை கேட்டாலே வயிறு எரியுதையா எரியுதையா. நடுங்குதையா நடுங்குதையா. கடுகு எண்ணெய் பருப்பு விலை காய்கறி பழங்களின் விலையை கேட்டாலே மக்கள் குலையே நடுங்குதையா. ரத்து செய் ரத்து செய். வாக்குறுதிப்படி மாணவர்களின் கல்வி கடனை ரத்து செய். சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது. என்ன தயக்கம் என்ன தயக்கம்? தெருக்கள் தோறும் கஞ்சா புழக்கம். வீதிகள் தோறும் கள்ளச்சாராயம். பாதைகள் தோறும் பொருள் புழக்கம். பாதைகள் தோறும் போதை பொருள் புழக்கம். குற்ற செயலை தடுக்கிறவே விடியா முதல்வரே என்ன தயக்கம்? பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை. திறனற்ற திமுக ஆட்சியிலே பெண்களுக்கு பாதுகாப்பில்லை சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லை பள்ளி பிள்ளைகளுக்கு பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை. திமுக ஆட்சியிலே பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை. மக்களை காக்கும் காவல்துறைக்கு விடியா ஸ்டாலின் ஆட்சியிலே பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை. திண்டாட்டம் திண்டாட்டம். திறனற்ற திமுக ஆட்சியிலே காக்கி சட்டை போட்டு நிற்கும் பெண்காவலர்களுக்கும் திண்டாட்டம் திண்டாட்டம். மனமில்லை மனமில்லை. தாலிக்கு தங்கம் வழங்கிடவே உண்மை முதல்வருக்கு மனமில்லை. பொருட்கள் இல்லை பொருட்கள் இல்லை. ஏழை மக்கள் போய் நின்றார் ஏழை மக்கள் போய் நின்றார். ரேஷன் கடையிலே பொருட்கள் இல்லை. திராவிட மாடல் ஆட்சியிலே மக்கள் வாழ வழியே இல்லை. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. பெண்களை காக்க வழி இல்லை. சாலை வசதி குடிநீர் வசதி எதுவும் செய்ய தெரியவில்லை. வாரிசுக்கு துணை முதல்வர் குடும்ப ஆட்சி கும்மாளத்தில்
இதற்கு மட்டும் குறைச்சலில்லை. ரியல் எஸ்டேட் துறையிலே அராஜகம், அடாவடி ஒற்றை குடும்பத்தின் கரங்களிலே, சினிமா துறையிலே சரணாகதி, இன்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம், ஆசிரியர்கள் மீது தடியடி, விவசாயிக்கு குண்டாசு, ஊடக துணையர் மீது நிலை, விளக்கு அடக்குமுறை, உல்லாசம் உல்லாசம் அரசு பணத்தில் அயல்நாடுகளில் உல்லாசம் பதிலில்லை பதிலில்லை. புரட்சி தமிழர் கேள்வி கேட்டார், விடியா அரசிடம் பதிலில்லை. வெல்லட்டும் வெல்லட்டும் மனித சங்கிலி போராட்டம், வெல்லட்டும் வெல்லட்டும் புரட்சி தமிழர் தலைமையிலே மக்களை காக்கும் போராட்டம், வெல்லட்டும் 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 வெல்லட்டும். விடியா திமுக ஆட்சிக்கு எதிரான மனித சங்கிலி, பாதையும் நோக்கமும் ஒன்றாய் சேர்ந்த பெருந்திரள் மனித சங்கிலி பயணமாகுது பயணமாகுது. விடியா ஆட்சிக்கு எதிரான மக்கள் மனநிலை பயணமாகுது, கோட்டையை நோக்கி பயணமாகுது. ஒற்றை குடும்பம் பல்லக்கில் போக பல்லாயிரம் குடும்பம் பாடையில் போவதா? ஸ்டாலின் அரசே, பொம்மை முதல்வரே, நடப்பது நாளும் உனக்கு தெரியுமா? தெரிந்திருந்தால் மகனை அரியணையில் ஏற்றி இருப்பாயா? அரியணையில் ஏற்றி இருப்பாயா? எதிர்கட்சியாய் இருந்த போது தொட்டதற்கெல்லாம் குறை சொன்ன பொம்மை முதல்வரே, ஸ்டாலினே, விடியா முதல்வரே, அந்த வாய் எங்கே போச்சு? அந்த வாய் எந்த வாய்? பதவி விலகு, பதவி விலகு. மக்கள் நலன் பெரிதென்றால் இன்றைய தினமே பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு. துப்பில்லாத திமுக அரசை கண்டித்து இன்னைக்கு நடைபெற்றிருக்கிற மனித சங்கிலி போராட்டத்தின் மூலமாக விரைவாக அவர்கள் உயர்த்தியிருக்கிற சொத்து வரியை திரும்ப பெற வேண்டும். 6% வருடத்திற்கு உயர்த்துவோம் என்று சொல்லியிருப்பதையும் திரும்ப பெற வேண்டும் என்று இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக, கடலூர் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய சார்பாக, வடலூர் நகர கழகம், பன்ருட்டி ஒன்றிய கழகம், கடலூர் மேற்கு ஒன்றிய கழகம், நெய்வேலி நகர கழகத்தினுடைய சார்பாக நடைபெற்றிருக்கிற இந்த மனித சங்கிலி போராட்டத்தின் மூலமாக விரைவிலே திமுகவினுடைய சர்க்கார், ஸ்டாலினுடைய அரசாங்கம் விரைவாக இந்த சொத்து வரியை திரும்ப பெறுவதோடு இன்றைக்கு ஏற்றியிருக்கிற மின்சார கட்டணம், குடிநீர் வரி, வீட்டு வரி, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அனைத்தையும் சரி செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கண்டனத்தை அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையேற்று அவர்களுடைய வழி நின்று தெரிவித்துக் கொள்கிறோம்.